ஒரே பெட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தொடர்ந்து திமுக அரசை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தொகுதியில் கேட்ட நான் வைத்த கோரிக்கைகள் எதுவுமே எனக்கு நிறைவேறவில்லை என்பதற்காக நான் திமுக சின்னத்தில் நின்ன அதனால திமுக கூட்டத்தில் இருக்கிறேன் என்பதற்காக நான் வாய்மொழி மௌனியாக இருக்க முடியுமா? சமரசம் செஞ்சுக்க முடியாது. முடியாது இல்லை, அது என்னுடைய இயல்பு இல்லைல்ல. 2001 என் தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி கேட்குறேன், ஆனால் அரசு கொடுக்கல. அரசு அதிகாரிகள் அதற்கான இசைவை தரல. என் தொகுதிக்குள்ளேயே 2 கலைக்கல்லூரி தனியாருக்கு கொடுத்துருக்குறேன். நானே அரசு கல்லூரியை உங்களுக்கு அமைச்சு தரேன், என்ன அரசு கல்லூரியில் நீங்கள் படிங்க அப்படின்னு நான் விரும்பினேன். அது என்னால் எனக்கு நிறைவேறல. அதனால நான் என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. அப்போ இது இது என்ன செயல்? இது நாகரிகமான செயலா? அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன்? கூட்டணியில் இருந்து நம்மளுக்கு செய்ய மாட்டோம். ஆமாம், அப்போ எனக்கு அந்த கோபம் வரதானே செய்யும். சில புரிதல் இல்லாத திமுக தொண்டர்கள் தான் நீ எங்கள் சின்னத்தில் தான் நின்ன, இல்லைன்னா உனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குமா அப்படின்ற ஏளன வார்த்தைகள் அந்த கமெண்ட்ஸில் போய் ஏதோ எழுதுறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ஃபீஸியெல்லாம் நீங்களே ஒரு திமுக உறுப்பினர் தான். சட்டமன்ற குறிப்புகளை பாருங்கள், அவை நடக்கும்போது வந்து பாருங்கள். எனக்கு மைக்கே இருக்காது, ஆனால் ஒட்டுமொத்த அவையே நான் 1 நிமிடம் 2 நிமிடம் எழுந்து நின்று மைக் இல்லாத போது என்னுடைய மக்களுக்கான கோரிக்கைகளை ஓங்கி நான் ஒழிப்பேன். ஆனால் அது வெளியே வராது. வெளியே வந்து அது செய்தியாக இருக்கும். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யல தானே சொல்லணும். இன்னைக்கு திமுக என்கிற கட்சி வளர்ப்பதில் என்னுடைய கிராமம், என்னுடைய மக்கள், என் உறவினர்கள், நான் சார்ந்த சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறாங்க. நீங்க எதுக்கு திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற நீங்க போட்ட பிச்சைன்னு சொல்றீங்க? திமுக என்கிற சின்னம் எங்க கடலூரை சார்ந்த, எங்கள் மண்ணை சேர்ந்த, கடலூரில் வாழ்ந்த கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் 1952 அவர் கண்டுபிடித்து அவர் தேர்தலில் நின்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். அவரிடத்தில் இரவலாக பெற்றதுதான் திமுகவுடைய தலைமை பேரறிஞர் அண்ணா. இந்த வரலாறு திமுக இருக்கிற இன்னைக்கு பேஸ்புக்ல முகநூல்ல எழுதுற எத்தனை பசங்களுக்கு தெரியும்? ஐடிவிங்களுக்கு 2K கிட்ஸ்க்கு தெரியுமா? பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற செய்து ஆட்சி அதிகாரத்தில் அண்ணாவையும் கலைஞரை அமர வைத்ததில் என்னுடைய முன்னோத்தி ஏர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஆதங்கம், இந்த திமுக என்கிற கட்சி எமது முன்னோர்கள் வளர்த்த கட்சி. திமுகவுக்கு சின்னம் கொடுத்தது எமது முன்னோர்கள், எமது குடும்பம். நான் திமுகவுக்கு கொலை வழக்கு சந்திச்சிருக்கேங்க. அவ்வளவு வழிகளை சுமந்து இந்த கட்சியை உருவாக்கி ஆரம்ப கட்டத்தில் 5 முறை ஆளுங்கட்சியாக திமுக வருவதற்கு என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய ரத்த உறவுகள் பங்காற்றி இருக்கிறாங்க. அப்படி உருவாக்கிய கட்சியில இன்னைக்கு யாரெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வந்து பேசுறது, நீங்க வந்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது இல்ல, வெளிப்படையா பேசும்போது உங்க கூட்டணி தான் நீங்க என்னங்க வெளிப்படையா மக்கள் முன்னாடி அதான் சொல்ல 3.5 வருஷமா பொறுத்து திமுகவுக்கு சொம்பு தூக்குறாரு, திமுகவில் கூட்டணியில் சேர்ந்துட்டாரு, திமுகவுக்கு தன் கட்சியை அடகு வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமா அநாகரிகமாக அவர்கள் தங்களுடைய பின்னோட்டங்களை எழுதுகிற போதுதான் தம்பி அப்படிலாம் இல்லை. இப்போ திமுக கூட்டணியில தானே சார் இருக்கும். இதெல்லாம் செய்யல, இன்னும் 1.5 ஆண்டு இருக்கு, சட்டமன்றத்துக்கு நான் கோரிக்கை வச்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு செய்யல அப்படின்னா நான் பொறுப்பாக்க முடியாது. மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்க்கு இடையிலேயே ஒரு சில சர்ச்சைகள், இந்த குழப்பங்களை நான் வந்து பல ஆண்டுகளாக பார்த்தேன், அந்த கட்சியில் பார்த்துருக்கேன். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். சரி அப்போ உண்மையும் அதுதான் நடந்திருக்கு. எங்களுக்கு தான் அது புதுசு. எனக்கு அது வந்து நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. தொடர்ந்து திமுக அரசை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சட்டப்பேரவையிலேயே கூட உங்க தொகுதிக்கு எதுவும் இல்லைன்றதெல்லாம் பேசியிருந்தீங்க. கூட்டணியில இருக்கும், ஆனா இவர் தொடர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கூட்டணி இல்லையோ அப்படிங்கிற. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியும் என்னுடைய இயல்பு. நான் தான் சொல்றேன், நான் ரொம்ப சிறு வயதுலேருந்து அரசியல் இருக்கிறேன். நான் பல நாட்டுடைய இந்த முதலமைச்சர்களை, பல அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்துருக்கிறேன், பல்வேறு போராட்டங்களை பார்த்துருக்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரையில் என்னுடைய மன இயல்பே தவறு நடந்தால் அந்த தவறு யார் செய்தாலும் அது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நெஞ்சுரமும் ஒரு குறைந்தபட்ச நேர்மையும் என்னிடத்தில் இருக்குது. அதை நான் செய்துக்கிறேன். அது பத்திரிகை ஊடக நண்பர்கள்கிட்ட கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்படி பேசுகிறீங்களே, இப்படி எதிர்க்கிறீங்களே அப்படின்னு அவர்களுக்கு ஏற்றவாறு தலைப்பிட்டு செய்திகளை வெளியிட்டுக் கொள்கிறார்கள். இது நீங்கள் சட்டமன்றம் தொடங்கிய காலத்திலிருந்தே நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு கூட சில பேர் சொல்கிறாங்க 3 வருஷம் அமைதியாக இருந்துட்டு இப்போ எதிர்க்கிறாருன்னு. தவறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் அதை அக்ரி பண்ணுறீங்களா? நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோதான். நான் அது திமுக கூட்டணியிலிருந்து உள்ளே போனாலும் நான் பேசியிருக்கிறேன், அதிமுக கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ இருக்கும்போது நான் பேசியிருக்கேன். அதுக்கு தான் பல சாதனைகளை இவர்களோடு கூட்டணியில் இருந்து முரண்பட்டு சண்டையிட்டு அதை இந்த மக்களுக்கான சாதனைகளாக நான் மாற்றிருக்கிறேன். அப்போ அதை சொல்லும்போது நான் சொல்ல விரும்பலை. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் கூட ரொம்ப நையாண்டியாக நக்கலாக என்கிட்டலாம் கேள்வி கேட்குறாங்க. நான் அதை வந்து கடந்து போகிறேன் பெருந்தன்மையாக. ஆனால் நான் உண்மையிலேயே என்னுடைய இந்த 40 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் நான் ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போதும் சரி, நான் இந்த சமூகத்திற்காக பேசியது, நான் இந்த சமூகத்திற்காக
இந்த சட்டமன்றத்தில் எடுத்து வைத்த ஆலோசனைகள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான விடயங்களிலே திட்டங்களாக இருக்கின்றன. இன்னைக்கு நேற்று முதலமைச்சர் போய் திறந்து வச்சிருக்கிற அந்த கண்ணாடி பாலம் இருக்குல்ல, அதற்கு அங்கு ஒரு முதல் பணியை அதற்கான ஒரு பிள்ளையார் சுழியை போட்டவன் வேல்முருகன். தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவின் சார்பாக 2006, 2007 நான் தான் சென்று அங்கே ஆய்வு செய்து இந்த மாதிரி விவேகானந்தர் பாறைக்கு வர்ற மக்களும் இங்கு நம்முடைய ஐயன் திருவள்ளுவரை சந்திப்பதற்கான ஒரு பாலத்தை நாம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துரை அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஆலோசனையாக எங்களுக்கு குழுவின் சார்பாக பரிந்துரை செய்தேன். அன்றைக்கு அங்கிருந்த தமிழறிஞர்கள் அது ஒரு சனாதன கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வரக்கூடிய இடம், அங்கே வர்றவங்களை இங்கே வர்றதுக்கு நீங்கள் ஒரு பாலம் பரிந்துரை செய்வதை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு என்கிட்ட அதே இடத்துல தமிழறிஞர்கள் முறையிட்டாங்க. அதனால் அன்றைக்கு அது என்னால் அதை நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு அந்த தமிழறிஞர்களை சரி கட்டினாங்களா இல்லை அவங்களுடைய எதிர்ப்புக்கு இடையில் இந்த இணைப்பு பாலம் அமைக்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இது அமைத்தால் இந்திய நாட்டு முழுக்க வருகின்ற விவேகானந்தரை பார்க்க வருவர்களும் திருவள்ளுவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்வாய்ப்பாக அமையும் என்கிற ஒரு ஆலோசனையை முதலில் வழங்கியவன் நான். அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் பதிவு செஞ்சிருக்கேன் பல தொலைக்காட்சிகளில். இங்கே இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம், மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, மழைநீர் சேகரிப்பு திட்டம், அதே போல் இன்றைக்கு லாட்ரி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க அதிகாரப்பூர்வமாக லாட்ரி நடந்துச்சு. அதுக்காக ஒரு தனிநபர் மசோதா கொடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட போராடி வாதாடி அதை தடுத்து நிறுத்துவதில் என்னுடைய பெரிய பங்களிப்புலாம் இருக்குது. இதே மாதிரி அதேமாதிரி இன்றைக்கி மெட்ரோ ரயில், இதுமாரி என்னால் நிறைய விடயங்களை என்னால் சொல்ல முடியும். சென்னை போன்ற மாநகரங்களில் பயணிகளுக்கென்று நடைபாதைக்கென்று தனி பாதை வேணும், இருசக்கர வாகனங்களுக்கென்று பாதை, சைக்கிளில் போகிறவங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருப்பதற்கு பண்ணி தனி லைன் வேணும் அப்படின்னு பல ஆலோசனைகளை நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அப்போது நான் வைத்திருக்கிறேன். அது எல்லாம் சட்டமன்ற குறிப்பாக இருக்குது. அதையெல்லாம் இப்போ என்னுடைய நண்பர் ஒருவர் தொகுத்து கொண்டிருக்கிறார். அது வெளியே வரும்போது தெரியும். இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுறத மட்டும் இன்னைக்கு பேசுகிறாங்க சில கட்சி தலைவர்கள், சில அமைப்புகள்னா அது இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்குது, இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. இது பேசும்போது புதுசாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பல பேருக்கு தோணலாம். ஆனால் இதையெல்லாம் 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இந்த நாட்டிற்கு ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் சட்ட ரீதியாகவும் பேசி அதை பல சாதித்தவன் வேல்முருகன். அதனால் அப்போ இது எல்லாம் நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் பல அரசோட முரண்பட்டு சண்டையிட்டு தான் ஒரு தடவை ஜெயலலிதா அம்மையாருக்கு எனக்கும் நான் செக் டைம் கட்டணும்னு சொல்கிறேன். அவங்க முதல் நாள் என்னுடைய ரிப்ளைவில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, செக் டைம் கட்டினா பூகம்பம் வருதுன்னு புவியியல் வல்லுநர்கள் கொடுத்தாங்க அப்படின்ட்டாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்குங்கிற உத்தரப்பிரதேசத்தில் பல அணைகளை கட்டிருக்கிற ஆதாரங்களை மறுநாள் அவங்ககிட்ட சப்மிட் பண்ண அவங்க ஏற்றுக்கிட்டு அப்புறம் அதை அறிவித்தாங்க. அந்தமாதிரி மழைநீர் சேகரிப்பு திட்டம் அது என்னுடைய சஜஷன், என்னுடைய ஆலோசனை. உலக யுத்தம் அப்படி ஒன்று வந்தால் பிற்காலத்தில் அது குடிநீருக்காக தான் வரும், குறிப்பாக நீருக்காக தான் வரும் அப்படின்ற சட்டமன்ற வரலாற்று பதிவுகளில் பதிவு செஞ்சுருக்கிறேன். ஆக என்னை பொறுத்த வரையில் நான் கொஞ்சம் வேகமாக பேசுவேன், அது உணர்ச்சிகரமாக பேசுவேன். அது பாடுறா நம்ம கூட்டணியே இருந்துக்கிட்டு நம்மளை அப்படியே ஒரு மாதிரியா அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் அதை அந்த தலைவர்களாக இருக்கிறவங்க, அமைச்சர்களாக முதலமைச்சராக இருந்தவங்க அதை சீர்தூக்கி பாய்ந்து ஆய்ந்து அறிந்து அதை சிந்திக்கின்ற போது கண்டிப்பாக வேல்முருகன் நம்ம அரசுக்கும் நமக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் செஞ்சுருக்கிறான் அப்படின்றத பிற்காலத்தில் அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால தான் என்னை கலைஞர் அவர்கள் நீ வேல்முருகன் இல்லை நீ தூள்முருகன் அப்படின்னு சொன்னது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய அமைச்சரவையில் என்னை சேர்த்துக்கொள்வதற்கு அவர்கள் ஆசைப்பட்டு எனக்கு அழைப்பு விடுத்தது எல்லாம் என்னுடைய அந்த நேர்மை, என்னுடைய அந்த தனிமனித ஒழுக்கம். நான் ஒரு சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிட்டேன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான பணிகள் செய்ய முடியும் என்பதை என்னுடைய காலத்தில் நான் அதை செய்திருக்கிறேன். அதற்கான ஒரு அங்கீகாரம் தான். ஆனால் இப்போ எதுவும் செய்யலை நம்ம எங்கள் தொகுதிக்கு இன்னும். அதான் ஏற்கனவே 10 ஆண்டு காலம் செய்திருக்கிறேன். இப்போ 3 ஆண்டு காலையில் அப்படி ஒரு சாதனையை ஒரு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என் தொகுதியில் கொண்டு போய் நான் அமைக்க முடியலையே என்கிற ஒரு இயலாமை. என் தொகுதியில் நான் 2001 என் தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி கேட்குறேன். ஆனால் அரசு கொடுக்கல, அரசு அதிகாரிகள் அதற்கான இசைவே தரல, அமைச்சரும் அதற்கான அறிவிப்பை வெளியிடலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தொகுதியில் இன்றைக்கி அப்படியே என் தொகுதி பார்டரில் என் தொகுதிக்குள்ளேயே 2 கலைக்கல்லூரி தனியாருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த பியூரோக்ரஸியை இந்த அரசு இயந்திரத்தை நான் அரசு கலைக்கல்லூரி வரல, தனியார். அப்போ அந்த தனியார் என்னுடைய தொகுதியில் இருக்கிற ஏழை எளிய விவசாய குடி பிள்ளைகள் அந்த தனியார்கிட்ட போய் ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீஸ் சொல்லக்கூடிய தொகையை கட்டிட்டு அந்த படிப்பை படிக்கிறதுக்கு பதிலாக நானே அரசு கல்லூரியை உங்களுக்கு அமைச்சு தரேன், என்ன அரசு கல்லூரியில் நீங்கள் படிங்க அப்படின்னு நான் விரும்பினேன். அது எனக்கு நிறைவேறலை. அதனால் நான் என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு. நான் கேட்குற அரசு கல்லூரி கிடைக்கல, ஆனால் என் தொகுதியில் 2 தனியார் கல்லூரிகளை நீங்கள் அமைக்கிறீங்க. ஒன்று நெய்வேலி தொகுதியில் என் தொகுதி பார்டரில் ஒரு கல்லூரி, இன்னொன்று என் தொகுதியிலே ஒரு கல்லூரி ஒரு தனியாக இருக்குது. அப்போ இதை கொடுத்த அரசாங்கத்தை இதை கொடுத்த அதிமுக அரசும் கொடுத்துருக்குது, திமுக அரசும் கொடுத்துருக்குது. 2 கல்லூரி ஆளுக்கு ஒரு அரசு கொடுத்துருக்கீங்க. அப்போ இது என்ன செயல்? இது நாகரிகமான செயலா? இதை நான் சொல்கிறேன், நான் உங்களை எதிர்த்து விமர்சனம் பண்ணுற
எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற, நான் பேர் சொல்லலை, அன்னைக்கு பேர் சொன்னாது ஒருத்தங்க பேர் 2 பேர் மட்டும் விவாத பொருளாக மாறுது. அந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் உண்மை தேவேந்திர நாளைக்கு போயிட்டு சட்டமன்ற குறிப்பு எடுத்து பாருங்க. ஏன் அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன்? கூட்டணியில் இருந்துட்டு நம்மளுக்கு செய்ய மாட்டோம். ஆமாம், அப்போ எனக்கு அந்த கோபம் வரதானே செய்யும். அதே கோபத்தை இன்றைக்கு திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், நேர்மையான அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேல்முருகன் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அவர் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், அல்லது இந்த அரசிடம் தனக்கான உரிமையை, தன் தொகுதி மக்களுக்கான உரிமையை கேட்டு பெற வேண்டும் என்பதில் ஆணித்தரமாக அவர் நிற்கிறாரு. அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. சில புரிதல் இல்லாத திமுக தொண்டர்கள் தான், நீ எங்கள் சின்னத்தில் தான் நின்ன, இல்லைன்னா உனக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குமா அப்படின்ற ஏளன வார்த்தைகள் அந்த கமெண்ட்ஸில் போய் ஏதாவது எழுதுறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அஃபீஷியலாக நீங்களே ஒரு திமுக உரிப்பினர் தானே? அதுதான் நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரியுமே, இது கடந்த காலத்தில் எல்லா கட்சிகளுமே வளர்ந்து, மதிமுகவில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து அப்படிதான், அதான் அது தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை. அதற்கு நான் ஒத்துக்கிட்டு அந்த ஒப்புதல் பட்டு தான் நான் அந்த கூட்டணியில் இருந்த இந்த பதவியை கைப்பற்றினேன். ஏன்னா ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அந்த பதவியின் ஊடாக நான் என் தொகுதிக்கும் என் மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நான் சில நன்மைகளை செஞ்சிருக்கிறேன். அப்படி செய்ய முடியும் என்கிற அந்த அடிப்படையில் தான் அதுக்கு நான் உடன்பட்டேன். அதற்காக நான் எனக்கு தொகுதியில் கேட்ட நான் வைத்த கோரிக்கைகள் எதுவுமே எனக்கு நிறைவேறவில்லை என்பதற்காக நான் திமுக சின்னத்தில் நின்ன, அதனால திமுக கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக நான் வாய்மொழி மௌனியாக இருக்க முடியுமா? சமரசம் செஞ்சுக்க முடியாது இல்லை. அது என்னுடைய இயல்பு இல்லைல்ல. அது திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் அது நன்கு தெரியும். அதனால தான் இன்றைய வரைக்கும் திமுகவுடைய முதலமைச்சர், இது நான் இத்தனை டே 1லேருந்து சட்டமன்றத்தில் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்ற குறிப்புகளை பாருங்கள், அவை நடக்கும்போது பாருங்கள். எனக்கு மைக்கே இருக்காது, ஆனால் ஒட்டுமொத்த அவையே நான் 1 நிமிடம் 2 நிமிடம் எழுந்து நின்று மைக் இல்லாத போது என்னுடைய மக்களுக்கான கோரிக்கைகளை ஓங்கி நான் ஒழிப்பேன். என்டையர் ஹவுஸுக்கும் எல்லாருக்குமே கேட்கும். ஆனால் அது வெளியே வராது. வெளியே வந்தால் அது செய்தியாக இருக்கும், மக்களுக்கு கண்டிப்பாக வேல்முருகன் என்ன சட்டமன்றத்தை செய்கிறான்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத போது நான் முரண்படுகிறேன் பேரவைத் தலைவரோட. அதனால் நான் அனாவசியமாக சண்டையிடணும், கூச்சலிடணும், கத்தணும், பரபரப்பு அரசியல் செய்யணும். கூட்டணிக்குள்ளான குழப்பத்தை ஏற்படுத்தும். இது எப்படி ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தொகுதி கலைக்கல்லூரி கேட்டா கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்துமா? என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் மந்திரி, அந்த துறைக்கு அமைச்சர், அனுமதி தர இடத்துல இருக்காரு. அவர்கிட்ட ஒரு வேளாண்மை கல்லூரி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல கூச்சல் குழப்பம் ஏற்படுமா? எனக்கு அன்புக்குரியவர் தான் அண்ணன் நேரு. அவர்கிட்ட என் பண்ருட்டி தொகுதிக்கு நீங்க ஒரு பாதாள சாக்கடை திட்டம் அறிவிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறது முரண்படுமா? என் ஊருக்கும் பக்கத்து ஊருக்காரர் தான் ஏவாவேலு, பக்கத்து மாவட்டம் திருவண்ணாமலை. அவர்கிட்ட என் ஊருக்கான இணைப்பு சாலைகள் பண்ணி கொடுங்க, பாலங்கள் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. நான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பு நான் திமுகவுடைய மாணவர் அணிகளில் என் அண்ணன் ஒன்றிய பொறுப்பாளராக இருந்தால் நான் அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். என் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கு மிகப்பெரிய அளப்பரிய பங்கை நாங்கள் செய்திருக்கிறோம். என் முன்னோர்கள்லாம் திமுகவில் மிக முக்கியமான பொறுப்புகளை வைத்திருக்கிறாங்க. பல வழக்குகளை, துன்பங்களை, துயரங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் என்னுடைய முன்னோர்கள் சிறைக்கு போயிருக்கிறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் என்னுடைய முன்னோர்கள் ஆயுள் தண்டனை அனுபவித்திருக்காங்க கொலை வழக்கில். அதேமாதிரி என்னுடைய பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, நாங்கள் எங்கள் குடும்பமே கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, 107 என்ற திமுக என்கிற அந்த கட்சியை கடலூர் மாவட்டத்தில் வளர்த்தெடுப்பதற்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறோம். இன்னைக்கு திமுக என்கிற கட்சி வளர்ப்பதில் என்னுடைய கிராமம், என்னுடைய மக்கள், என் உறவினர்கள், நான் சார்ந்த சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற நீங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்கிறீங்க? எங்களை ஏன் கேலி பண்ணுறீங்க? நான் கேட்குறேன், திமுக என்கிற சின்னம் வரலாறு தெரியுமா? அப்படி பேசுகிறவங்களுக்கு திமுக என்கிற சின்னம் எங்கள் கடலூரை சார்ந்த, எங்கள் மண்ணை சேர்ந்த, கடலூரில் வாழ்ந்த கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்கள் 1952 அவர் கண்டுபிடித்து அவர் தேர்தலிலே நின்ற சின்னம் உதயசூரியன் சின்னம். அவரிடத்தில் இரவலாக பெற்றது தான் திமுகவினுடைய தலைமை பேரறிஞர் அண்ணா. இந்த வரலாறு திமுகவில் இருக்கிற இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதுகிற எத்தனை பசங்களுக்கு தெரியும்? ஐடிவிங்களுக்கு இருக்கிற 2K கிட்ஸுக்கு தெரியுமா? ஆக வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். திமுக சின்னமே என் குடும்பத்தினுடைய சின்னங்க, என்னுடைய முன்னோருடைய சின்னம். நாங்கள் அங்கே திமுக ஒன்றிய செயலாளராக, நகர செயலாளராக, மாவட்ட செயலாளராக, மாவட்ட தலைவராக என்னுடைய முன்னோர்கள் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறான். அன்னைக்கு இந்த திமுக என்கிற இந்த கட்சியை வடதமிழ்நாட்டில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற செய்து ஆட்சி அதிகாரத்தில் அண்ணாவையும் கலைஞரையும் அமர வைத்ததில் என்னுடைய முன்னோத்தி ஏர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? இருக்கிற அண்ணன் துரைமுருகனில் தொடங்கி மறைந்த நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, MRK பன்னீர்செல்வனுடைய தந்தை முட்ட கிருஷ்ணமூர்த்தி, சிதம்பரத்தைச் சேர்ந்த டாக்டர் சரவணன் எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏனுடைய தந்தை டாக்டர் கல்லியமூர்த்தியில் தொடங்கி, டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணனில் தொடங்கி, நான் சொன்ன இந்த சின்னத்தை தந்த ஏஜி சம்பத், விழுப்புரம் திமுக ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளராக இருந்து தற்போது ஓரங்கட்டப்பட்டு வேறு கட்சியில் இருக்கின்ற ஏஜி சம்பத்தினுடைய தந்தை கோவிந்தசாமி படையாட்சிக்கு சொந்தமானது இந்த உதயசூரியன் சின்னம். இப்போ இந்த வரலாறுலாம் எத்தனை பேருக்கு தெரியும்? திமுக வடதமிழ்நாட்டில் தூக்கி ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஒரு மாவீரனாக விளங்கிய மதுராந்தகம் ஆறுமுகத்தாருடைய தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 2K கிட்ஸுக்கு. அப்போ வரலாறு இருக்கிறது என் முன்னோர்களுக்கு.
அந்த ஆதங்கம், இந்த திமுக என்கிற கட்சியை எமது முன்னோர்கள் வளர்த்த கட்சி, திமுகவுக்கு சின்னம் கொடுத்தது எமது முன்னோர்கள், எமது குடும்பம். நான் திமுகவுக்கு கொலை வழக்கை சந்திச்சிருக்கேங்க. உண்மைக்கு மாறான பொய் வழக்கை சந்திச்சு என் குடும்பம் பட்ட துன்பம், என் அண்ணன், என் தம்பி, என் சித்தப்பா, என் பெரியப்பா, அத்தனை பேரும் நாங்கள் கொலை வழக்கை சந்திச்சிருக்கோம். எத்தனை வழக்குகள், 1 2? அவ்வளவு வழிகளை சுமந்து இந்த கட்சியை உருவாக்கி ஆரம்ப கட்டத்தில் இந்த கட்சியை இன்னைக்கு 5 முறை ஆளுங்கட்சியாக திமுக வருவதற்கு என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய ரத்த உறவுகள், என் பெரியப்பன் சித்தப்பன் பங்காற்றி இருக்கிறாங்க. நாங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை என்னுடைய முன்னோர்கள் இந்த கட்சிக்கு நிதியாக தந்திருக்கிறார்கள். அப்படி உருவாக்கிய கட்சியில் இன்னைக்கு யாரெல்லாம் உட்காந்துக்கிட்டு நான் என் தொகுதி வளர்ச்சிக்கு, என் தொகுதி முன்னேற்றத்திற்கு சில கோரிக்கை வைக்கிறேன்ன உடனே என்ன பேசுறது, நீங்க கேலி பண்றது, கிண்டல் பண்றது. இல்ல அது வெளிப்படையா பேசும்போது உங்க கூட்டணி தான், நீங்க என்னங்க வெளிப்படையா மக்கள் முன்னாடி அதான் சொல்ல 3.5 வருஷமா பொறுத்து நீங்க 3.5 வருஷமா கேட்காம இப்போ கேட்கறேன்னு சொல்றீங்க. இப்ப கேட்டா அப்புறம் 3.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறீங்க, வரலாற்று தெரியாமல். இப்போ தேவேந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் முதல்ல பேசுறீங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்திருக்கிற சில யூடியூப்பர்கள் அவர்களுக்கு என்ன தெரியுது? சட்டமன்ற குறிப்பேடை பற்றிலாம் புரியுதா? சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு தெரியுதா? சட்டமன்றம் முடிக்கும் போது பேச வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் வெளியில் பத்திரிகையாளரை சந்தித்து என்ன பேச வந்தேன் அப்படின்றத பதிவு பண்ணுறேன். அதை குறித்து அவங்க ஏதாவது முழுசாக பார்க்குறாங்களா? என்னுடைய அறிக்கைகளை அவங்க இன்னைக்கு யாரோ ட்வீட் போட்டால் எடுத்து செய்தி ஆக்கிற ஊடகங்கள், யூடியூபர்கள், நான் ட்வீட் போடுறேன், நான் அறிக்கை கொடுக்குறேன், அது குறித்து விவாத பொருளா, பேசு பொருளா விவாதிக்கப்படுகிறதா? இல்லையே. அப்போ அதையெல்லாம் செஞ்சுட்டு என் மீது குறை கண்டுபிடிச்சி நீங்கள் சுட்டி காட்டிங்கன்னா நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் இந்த சமூகத்துக்குன்னே தெரியாமல் நீங்கள் உடனே எப்படி திமுக நீளத்தில் சின்ன திமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு, இதெல்லாம் தப்பு. நான் கூட ஒரு கட்சியினுடைய தலைவர் பேரை சொன்னேன். எதுக்காக சொன்னேன்? திமுகவில் போய் சேர சொன்னார் அப்படின்றதுக்காக. அந்த கட்சியில் இருக்கிற புரிதல் இருக்காத தம்பிகள் தான் திமுகவுக்கு சொம்பு தூக்குறாரு, திமுகவில் கூட்டணியில் சேர்ந்துட்டாரு, திமுகவுக்கு தன் கட்சியை அடகு வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப கீழ்த்தரமாக அநாகரிகமாக அவர்கள் தங்களுடைய பின்னோட்டங்களை எழுதுகிற போது தான், தம்பி அப்படிலாம் இல்லை, நான் உண்மையிலேயே கட்சி தொடங்கி திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி இல்லாத ஒரு மாற்றணி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை, தமிழீழ விடுதலையை ஆதரிக்கக்கூடிய தமிழக தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் ஒரு கூட்டணி வைக்கலான்னு சொல்லி நான் முயற்சி எடுத்தேன். அதற்கு ஒத்து வராமல் கடைசி நேரத்தில் சாத்தியமில்லை ரத்தம் அப்படின்னு சொன்னது செந்தமிழ் சீமான். அதனால் என் மீது நீங்கள் பாயாதீர்கள் என்று நான் ஒரு விளக்கம் நான் சொன்னேன். அப்படி சொன்ன பிறகு கூட இப்போ கேட்குறான், அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? அப்போ இந்த குதர்க்கவாதம் இதுதான். அப்போ அதில் கூட சீமான் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு, நான் 2019 திமுகவோட கூட்டணியில் இருக்கிறேன், 2021 நம்ம ஒன்றா நிற்போம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தோம். அப்போ நான் டிடிவி தினகரன் தலைமையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. நான் 2019 திமுக கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் எப்படி 2021 டிடிவி தலைமையை ஏற்றுக்குன்னு சொல்ல முடியும்? 2020 டிடிவி இங்கே பேசு பொருளாக இல்லையே. அவர் கட்சி தொடங்கிய காலத்தில் பேசு பொருளாக இருந்தார். திமுக இல்லை, அதிமுக இல்லை, காங்கிரஸ் இல்லை, பிஜேபி இல்லை, பாமகவில் நான் வெளியே இருக்கிறேன், அவங்களோட சேர முடியாது, அப்போ வேற என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு பேசுகின்ற போது டிடிவியின் பெயர் அடிபட்டது, அவ்வளோதான். ஆனால் 2021 நான் என்னுடைய ரத்தம் சீமான் கிட்ட சொல்லும் போது நான் நாம் தமிழ் தேசிய கட்சிகள் 2016 நீங்கள் ஒத்து வரல, மணியரசன் ஐயா வியனரசு போன்றவர்கள் முயற்சி எடுத்தாங்க, நீங்கள் ஏற்றுக்கல ரத்தம், 2021 நம்ம ஒன்றா நிற்கும் அப்படின்னு நான் பேசினேன். அப்போ தான் அவர் சொன்னார் 2026 நம்ம இது குறித்து பேசுவோம் ரத்தம் அப்படின்னு எனக்கு அவர் சொன்னார். அதேமாதிரி அவர் கூட சொல்லியிருக்காரு, எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குது, எனக்கு ஏதாச்சும் நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு நானே ரொம்ப கடனில் இருக்கிறேன், என்னால் முடியாதுன்னு சொன்னது உண்மை, நான் மறுக்கலை. ஆனால் அதில் என்ன சொல்லிட்டார் அவர், ஒரு பிழையாக என்ன சொல்லிட்டாருன்னா, நான் 2021 தேர்தலில் தினகரன் தலைமையை ஏற்றுக்கிட்டு போகிறேன்னு நான் சொன்ன மாதிரியும், இல்லை நீ திமுகவுக்கு போங்கன்னு நான் தான் சொன்ன மாதிரியும் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அது இல்லை, அது 2016 நான் தனியாக நிற்பதற்கு முன்பாக பேசப்பட்ட ஒரு பேச்சு. அப்போது தினகரன் பேசு பொருளாக இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆர்கே நகரில் ஒரு சுயேட்சையாகவே வெற்றி பெற்றார். அதை குறித்து அப்போது அவர் பரபரப்பாக பேசு பொருளாக இருந்தார். அப்போ 2019 நடைபெற்ற ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பேசும்போது இப்போ இந்த தினகரனும் என்னுடைய அந்த லிஸ்ட்டில் பேசு பொருளாக நான் சீமானோட பேசும்போது இருந்தார். தொலைபேசியிலையும் நாங்கள் பேசியிருக்கோம், நேராகவும் சந்தித்து நம்ம கூட்டணியை குறித்து பேசியிருக்கிறோம். அவருக்கு என்னோட சேர்ந்து பயணிப்பதில் அவருக்கு தயக்கம் இருக்கலாம், அல்லது அவரோடு இருப்பவர்கள் வேண்டாம், வேல்முருகன் ஒரு சாதி கட்சியிலேருந்து வெளியே வந்தவன், வேல்முருகனுக்கு ஒரு சாதி முத்திரை இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியே வந்தவர் அப்படின்றதால அதனால் நம்ம வேல்முருகனோட சேர வேண்டாம் என்று அவர் கூட இருந்தவர்கள் தடுத்ததாக எனக்கு சில பேர் சொன்னாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் உண்மையிலேயே சீமான் அவர்களோடும் ஏனைய தமிழ் தேசிய ஆளுமைகளோடும் ஒன்றா சேர்ந்து ஓட்டு அரசியலை விரும்பாத பல்வேறு இயக்கங்கள், என்னுடைய தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இயங்குது, அவர்கள் எல்லாருமே கூட சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் போய் திமுகவில் அதிமுகவில் 1 சீட்டு 2 சீட்டுக்கு நீங்கள் நிற்கிறீங்க, வேண்டாம், தனியாக நில்லுங்க அப்படின்னு தான் எல்லாருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தான் நான்
சீமான் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டேன். அவர் ஒவ்வொரு தேர்தலின் போது நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கலந்து பேசியிருக்கிறேன். அவர் வந்து ஒவ்வொரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், எந்த தேர்தல் நடக்கின்ற போது கண்டிப்பாக நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். இல்லை அவர் சார்ந்த முக்கிய நிர்வாகிகளோடு நான் பேசியிருக்கிறேன். அது உடன்படாது அவர் தான். அது ஏன் உடன்பட்டு வரமாட்டேன்றாருன்றது அவர் தான் சொல்லணும். அந்த உண்மையை தெரிஞ்சிக்காம நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், அது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இங்கே வேல்முருகனுடைய கடந்து வந்த பாதையை தெரியாத இந்த 2000 பிறந்தவர்கள், எனக்கும் தமிழ்நாடு விடுதலை படைக்குமான இருந்த தொடர்புகள், எனக்கும் பாவலர் குடும்பத்தாருக்கும் இருந்த நட்புகள், எனக்கும் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் இருந்த தொடர்புகள், நட்புகள், இது எதையுமே தெரியாமல் ஏதோ நான் பாட்டாளி நிகழ்ச்சி இருந்தவொடனே நான் ஒரு சாதி வரியன், அவர் ஜாதி ஆள், அவர் கூட வேண்டாம், நம்ம தான் தூய தமிழ் தேசிய அரசியல். சீமான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு எனக்கு 25 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம், 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர். அதனால் இதையெல்லாம் வந்து ஒரு எந்த பத்திரிகையாளர்களோ ஊடக நண்பர்களோ என்னை பற்றி செய்தி வெளியிடுற யூடியூபர்களோ கூட வேல்முருகனுடைய தவறுகள் என்ன, வேல்முருகன் இந்த தவறு செஞ்சுருக்கீங்க, இதில் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, இப்படி உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், 1 to 1 நேராக வந்து கேளுங்க. நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் பொது வாழ்வில் இருக்கிறேன், அரசியலில் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், இப்போ என்னுடைய இல்வாழ்க்கையில் கூட என் மனைவிக்கு எனக்கு ஏற்பட்ட கசப்பின் காரணமாக கொள்கை அடிப்படையில் ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பிரிந்து போன போது கூட சில பத்திரிகை நண்பர்கள் என்கிட்ட பேட்டி எடுத்த போது நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன், நான் எதையும் மறைக்கலையே. அதனால் என்னை பொறுத்தவரை நான் ஒரு திறந்த புத்தகம், என்கிட்ட எதுவும் மறைவு ஒளிவுலாம் எதுவும் கிடையாது. அதனால் எந்த யூடியூபரோ எந்த பத்திரிகை நண்பர்களோ உங்களுக்கு என் மீது எது ஐயம் இருந்தால், சந்தேகம் இருந்தால், என் பொது வாழ்வில் உங்களுக்கு கேள்வி இருந்தால் தாராளமாக என்னிடத்தில் முன்வைக்கலாம். அதற்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவன். இப்போது திமுக கூட்டணியில் தானே சார் இருக்கும்? இதில் என்ன கேள்வி? இன்றைய வரையில் நான் திமுக கூட்டணியில் தான் தொடர்றேன். ஏன்னா இப்போ சமீபமாக வந்த இந்த செய்திகள் எல்லாம் தான் இல்லை, அது நான் என்ன சொன்னேன், உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் செய்யலை, இன்னும் 1.5 ஆண்டு இருக்குது, சட்டமன்றத்துக்கு நான் கோரிக்கை வச்சுருக்கேன், இதெல்லாம் எனக்கு செய்யலை அப்படின்னா, அப்போது கூட்டணியை குறித்து நான் என் கட்சி பொதுக்குழு செயற்குழுவோடு கலந்து பேசி முடிவு செய்வேன்னு சொன்னேன். உடனே இதை எல்லாத்தையும் அவங்க விட்டுட்டு கூட்டணியை மறுபரிசீலனை செய்வார், வெளியேறுகிறார் வேல்முருகன் அப்படின்ற அவரவர்கள் ஒரு யூடியூப்பரும் ஒரு தலைப்பு வைப்பதற்கு நான் பொறுப்பாக்க முடியாது. நான் ஏன் இன்னொன்று நான் கேட்குறேன், ஏன் நான் திமுகவிலேருந்து என்ன வெளியேறணும், நீங்கள் அங்கே சொம்பு தூக்குறீங்க, ஏன் அப்படி செய்யாத திமுகவில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அதே யூடியூபர்கள் என்னைக்காவது திமுக வேல்முருகனை நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சுருக்கீங்க, வேல்முருகன் ஆதரவோடு திமுக குறைந்தது எனக்கு தெரிந்து ஒரு 50 இடங்களில் என் கட்சியினுடைய தொண்டர்களுடைய கடின உழைப்போடு, என் கட்சி தொண்டர்களுடைய வாக்கோடு திமுக வெற்றி பெற்றிருக்குது இல்லை? அதை குறித்து என் தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள், நடுநிலையாளர்கள், பத்திரிகை அறம் பேசுகின்றவர்கள், பத்திரிகை தர்மம் பேசுகின்றவர்கள் ஏன் வேல்முருகனை மட்டும் இந்த கேள்வி கேட்குறீங்க? வேல்முருகனுக்கும் ஒரு கட்சி இருக்குது, வேல்முருகனுக்கும் ஒரு சில லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்ற திமுக உறுப்பினருடைய நிலை என்ன அப்படின்ற கேள்வி யாரும் எழுப்பலையே. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடந்த முறை நெய்வேலி 2016 தேர்தலில் நான் போட்டியிட்டேன், 32,000 வாக்குகளை வாங்கினேன். இப்போ அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் சபா ராஜேந்திரன் வெறும் ஒரு 700 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்த 32,000 ஓட்டுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஓட்டின் ஊடாக சபா ஜெயிச்சிருக்காரா இல்லையா? நிச்சயமா நீங்க பிரச்சாரமும் பண்ணீங்க, தீவிரமான பிரச்சாரம். அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற 2 அமைச்சர்கள் இருக்காங்க, அவருடைய வெற்றிக்கு என்னுடைய பங்களிப்பு இல்லையா? இன்றைக்கி தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், திருவள்ளுவர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வடதமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பாமகவுக்கு எங்கெங்கெல்லாம் கிளைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாமகவிலிருந்து பிரிந்து வந்து என்னோடு இணைந்த அதே சமூகத்தில் பிறந்த உறவுகளும் இருக்கிறார்கள். எனக்கு இன்னும் கூடுதல் பலமாக இன்றைக்கி கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் எனக்கு கட்சி அமைப்புகள் இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் இன்றைக்கு நான் கட்டமைப்பு உருவாக்கியிருக்கேன். அது என்ன வடதமிழ்நாடு, தென்தமிழ்நாடு, கொங்கு மண்டலம் என்கிற அடிப்படையில் அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கையினுடைய பலம் சற்று அதிகமாக இருக்கலாம், கூடும் குறையும். ஆனால் எனக்குன்னு அமைப்பு இருக்கா இல்லையா? இன்றைக்கி எனக்குன்னு ஒரு தமிழ் தேசிய கருத்தியில் உள்ள பெருஞ்சித்தனாரை தெரிஞ்சவர்கள், தமிழரசனை தெரிஞ்சவர்கள், புலவர் கலிபெருமல் ஐயாவை தெரிந்தவர்கள், வள்ளுவனை தெரிந்தவர்கள், புலவர் ஐயாவோடு களமாடிய தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களை தெரிந்தவர்கள், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆரம்பகால வளர்ச்சியை நன்கு தெரிந்தவர்களுக்கு வேல்முருகன் யார், அவர் கடந்து வந்த பாதை என்பது தெரியும். ஆனால் சமகாலத்தில் பிறந்த இளைய தலைமுறைக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து நீங்கள் வந்து பூதி வாரி தோற்றக்கூடாது இல்லை. ஒரு ஊடகத்தில் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன், இப்போ கமெண்ட்ஸில் போய் படித்தா எதுவுமே தெரியாமல் முட்டத்தாளம் கொட்டையில் வந்து சொல்லுவாங்க கிராமத்தில், அந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை வைங்க, என்கிட்டயே கேளுங்க. என் வீடு தான் எல்லாருக்கும் தெரியும், என் வீட்டுக்கே மாவீரன் திலீபன் தான் வச்சுருக்கிறேன். அப்போ இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறேன், பிரபாகரன் என்னுடைய தலைவராக நான் டிக்ளேர் பண்ணுறேன், வீட்டில் அவருடைய படத்தை வச்சுருக்கிறேன். இப்போ நான் எதுவுமே என்னுடைய பொது வாழ்வில் மறைவுன்ற பேச்சுக்கே எனக்கு கிடையாது. ஆமாம், நான் வச்சுருப்பேன், தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறேன், என்னால் முடிந்த ஜனநாயக ரீதியான உதவிகளை இந்த மண்ணிலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் செய்து கொண்டு தான் இருப்பேன். இது என்னுடைய இயல்பு.
அப்போ இதெல்லாம் தடைன்னு அரசாங்கம் நினைக்குது அப்படிங்கிறதுக்காக என் மேலே தேச விரோத சட்டங்களும் பாயப்பட்டிருக்கின்றன. அதற்கான வழக்குகளையும் இன்றைக்கு நீதிமன்றத்தினூடாக நான் சந்திச்சுக்கிட்டு வரேன். அதனால் என்னுடைய பொதுவாழ்வில் எதுவுமே நான் மறைப்பது இல்லை. சார், நீங்கள் இப்போ பேசும் பொழுது அடிக்கடி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறத குறிப்பிட்டதுனால தவிர்க்க முடியாமல் இந்த கேள்வியை கேட்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலங்களில் தீவிரமாக செயலாற்றின நபர்களில் ஒருவர். இளைஞரணியின் முகமாக உங்களை பார்த்திருந்த காலம் உண்டு. இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி குழப்பம் வந்திருக்கு. மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்க்கு இடையிலேயே ஒரு சில இந்த குழப்பங்களை நான் பல ஆண்டுகளாக பார்த்தேன், அந்த கட்சியில் பார்த்துருக்கிறேன். அது எல்லாம் அந்த ஒரு நாள் செய்தி, பரபரப்பு செய்தியோடு அது அடங்கிவிடும். மறுநாள் அந்த கட்சி ஒரு ஒரு குடையின் கீழ் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக அது பயணிக்கும். இதுதான் நான் அந்த கட்சியிலிருந்து கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட படிப்பினை, பாடம். உண்மையும் அதுதான் நடந்திருக்கு. இதை தாண்டி நான் அதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பலை. ஏன்னா அது அவருடைய கட்சி பிரச்சனை. அவருடைய ஒரு தாய், ஒரு தந்தை அல்லது ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அவர்கள் குடும்பம் சார்ந்த, அவர்கள் கட்சி சார்ந்த விடயங்கள். அதில் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி தனியாக நான் ஒரு கட்சி தொடங்கிய பிறகு அதை குறித்து இன்னும் உள்ளுவகாரங்களை குறித்து பொதுவெளியில் பேசுவது வேண்டாம் என்ற ஒரு நாகரிகத்தோடு நான் நடந்து கொள்கிறேன். இப்போ பாமகவும் ஒரு காலத்தில் என்னை ரொம்ப தரைக்குறைவாக மிக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இப்போது அவர்களும் அந்த ஒரு நாகரிகத்தை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதனால் நானும் இது குறித்து அதிகம் அதனால தான் என்னை 100க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், ஊடகங்கள் இது குறித்து என்னிடம் கருத்து கேட்டு வந்தபோது, மைக்கை நீட்டிய போது நான் யாரிடத்திலும் இது குறித்து நான் பேசவில்லை. இவ்வளவு நாளும் ஒரு குடையின் கீழ் வந்துடும், பிரச்சனை இருந்தாலும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் வெளிப்படையாக இப்போ வெளியில் தெரியுது இல்லை? அது உங்களுக்கு இப்போ அன்னைக்கு பத்திரிகை அங்கே இருந்தாங்க, அதனால உங்களுக்கு இப்போ முதல் முறையாக எங்களுக்கு தான் அது புதுசு. எனக்கு அது பழசு. நன்றி. நன்றி. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.